கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததற்கான காரணங்கள். ஜெபிப்பவரின் இருதயத்தில் அறிக்கை பண்ணப்படாத பாவங்கள். நம்மளுடைய இருதயத்தில் பாவங்கள் அறிக்கை பண்ணாமல் இருந்தால் நம்மளுடைய ஜெபங்கள் பரலோகத்திற்கு எட்டாது. இரண்டாவது, உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. 3, நம்முடைய ஜெபங்கள் சுயநலமாக இருப்பது. இயேசு கிறிஸ்து விரும்புவதை விட நாம் விரும்புவதையே ஏசப்பாவிடம் கேட்பது. சில பேர் சுயநலமாகவே ஜெபிப்பாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தேவைகளுக்காக அப்படியே ஜெபிப்பாங்க. அப்படி இல்லாமல் யோபு 42:10 சொல்லியிருக்கார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். யோபு அவ்வளோ ஒரு வேதனையில் இருக்கும் பொழுது கூட தன் சிநேகிதருக்காக தான் ஜெபித்தார். அதுபோல் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு விடுதலை கொடுப்பார், நம் ஜெபத்தை கேட்பார். 4வது, மற்றவர்களை மனதார மன்னிக்க வேண்டும். மற்றவர்களை மன்னிக்காத போது நம் ஜெபம் கேட்கப்படாது. மற்றவர்களை மனதார மன்னிக்கணும். நம்ம மன்னிக்காம வெளிப்படையாக நான் அவங்கள மன்னித்துட்டேன் அப்படி சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அந்த பகையை வைத்திருக்கும் போது நம்மளுடைய இருதயம் சுத்தமாகாது. இருதயத்தை சுத்தம் உள்ளவன் பாக்கியவான்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ணும்போது தான் கர்த்தர் வாசம் செய்வார், நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். ஆமென்.